ஃபஸ்ட்டு மெனார்கின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வர்ற மென்சஸ் யூஷுவலாக ஒரு கேர்ளுக்கு 14 இயர்ஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. சில பேர் 16 இயர்ஸ் ஆகியும் பீரியட்ஸ் வரலை அப்படின்னா 2 கேட்டகிரி. அப்போ தான் அதை வந்து அவங்க மெனார்கி அட்டைன் ஆகலைங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும். அப்போ அவங்க என்ன பண்ணணும், எந்த ஏஜில் இருக்காங்க, 14 இயர்ஸில் இருக்காங்க அப்படின்னா வந்து மெடிசன்ஸ் எடுக்கக்கூடாது. கைனகாலஜிஸ்ட்டை மீட் பண்ணிவிட்டு அவங்க அசஸ் பண்ணுவாங்க. 14 இயர்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கு மற்ற செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். பிரஸ்ட் டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் வந்து ஹேர் க்ரோத்து, ஆக்சிலரி பியூபிக் ஹேர் க்ரோத்து இதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். யூஸ்வலாக மென்சஸ் வர்றதுக்கு முன்னாடியே இந்த டெவலப்மெண்ட்டெல்லாம் ஒரு பெண் குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் பீரியட்ஸ் வரலனா வி கிவ் அ டைம் ஃபார் அனதர் 1 or 2 இயர்ஸ். இப்போ 16 வயசில் வர்றாங்க, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் எதுவுமே இல்லை அவங்களுக்கு அப்படின்னா இட் நீட்ஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட். எதனால் அவங்களுக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே வரலை அப்படிங்கிறதுக்கு அது ப்ரைமரி அம்னோரியான்னு சொல்லுவோம். சில டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டும் ஸ்கேனும் அதுக்கு இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன பிரச்சனைனால அவங்களுக்கு வராமல் இருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டேப்லெட் கொடுக்கலாமா என்ன பண்ணலாங்கிறத நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே 14 வயசுக்கு அப்புறம் பீரியட்ஸ் வரல, டாக்டரை மீட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது எதனால் வரலைங்கிறத நம்ம கன்க்ளூட் பண்ண முடியும்.